மக்களே, நான் எப்படி இப்படி கொலகாரனா குடியாரனா மாறினன்ற பிளாஸ்பெக் உங்களுக்கு சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்குங்க. இவர் தான் நம்ம சித்தப்பா மொட்டை சிம்பிள் மணி. ஆள் கருப்பா இருப்பாப்ல, ஆனா நல்லா கலையாத்தான் இருப்பாப்ல. இவர் ஒரு நாள் காட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வழி தெரியாம அப்படின்னு இருந்துருச்சு. பார்க்க பாவமா இருந்துச்சுன்னு சொல்லி இவரையே காரில் கொண்டு வந்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாப்ல. கொண்டு வந்துட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டாப்ல. குளிப்பாட்டிட்டு அப்படியே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருந்தாலும் அப்போ சரக்கு அடிச்சாப்புல நமக்கு ஒரு பெக்கு கூட தரல. நானே தருவான்னு நின்றுக்கிட்டே இருந்தேன். ஒரு வாய் சரக்கு கூட நமக்கு கிடைக்கல. அப்படியே ஆட்டுக்குட்டியை தூங்க வச்சுட்டு இருந்தாலும் போய் நல்லா மட்டும் ஆயிட்டாப்புல. கருப்புடி சாவுடி இதான் நம்ம ஃபர்ஸ்ட் சம்பவம். ஆனா சிறப்பான தரமான சம்பவம். இப்போ பீஸை போட்டுக்கலாம், கறியை நல்லா வேக வச்சிடலாம், இப்போ சரக்கு அடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் இங்க இருந்து ஆட்டுக்குட்டியே காணா, ஓடி போயிருச்சோ? போயிருக்காது, சின்ன ஆளாச்சே. இவன் என்ன சரக்கு இருக்குது, கறி வேகுது, ஏது இவனுக்கு? ஆஹா, கேர்கிட்ட தான் இவன் தான் அடிச்சு கொண்டிருக்கான் ஆட்ட. இன்னைக்கு ஒரு புடியா, இன்னைக்கு ஒரு டீ